Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் வந்திருக்கோம். டியோடாப்ல இருந்து some products வந்து வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. இதுதான் நமக்கு டியோடாப்ல இருந்து வந்த ப்ராடக்ட் பார்சல். ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னொன்று என்னன்னா என்னென்ன ஆர்டர் போட்டேன்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு வந்து மறந்துட்டேன். நல்ல வேலை இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இதை தான்மா நீ ஆர்டர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கன்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பார்க்கலான்னு எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி உருட்டுற சிலிக்கான் மேட். நண்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ரொம்ப நாளாக அது வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அம்மாவுக்கு வந்து மீஷோவில் வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதை பார்த்துட்டு சரி நம்மளுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஐயோ என்னங்க இது இழுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது, ரப்பர் போல். ஐயோ இழு இப்படி ஒட்டிகிட்ருக்கு. அடராமா, எப்படியோ ஒரு வழியாக வந்து இப்படி தான் பிக்கணும் போல் இருக்குங்க. ஹஸ்பண்ட் பேக ஒரு பக்கம் கமெண்ட் அடிச்சிட்ருக்காது, இப்படியே இழுத்து கீச்சிட போகிற, வந்த ப்ராடக்ட்டு கிழிஞ்சி வரப்போகுது அப்படின்னு. நல்ல வேலை நல்லா வந்திருக்கு. இனிமேல் இதை இப்படி மடக்கக்கூடாது, உள்டாவாக மடக்கி வச்சாதான் கொஞ்சமாச்சு அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒட்டிக்குது. நல்லா தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசராக ஏற்கனவே மீஷோவில் வாங்கியிருந்தேன். அது நல்லா இருந்தது. சரி ரொம்ப அது வந்து செட்டாக தான் வாங்க முடிஞ்சது. இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. சரி இதில் வாங்கலாமே பார்க்கும்போது கம்மி ரேட்டாக இருந்துச்சு. சரி வாங்கிடலாமே நினச்சி வாங்கினேன். ஆனால் இதில் ஒரு ஏமாற்றம் நடந்துச்சு. மூடவே இல்லைங்க. இது இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மூடலை, சுத்தமாக மூடலை. நானும் சரி இப்போ அந்த மாதிரி இருக்குது, ஹஸ்பண்ட் சொன்னார் சரியாயிடும் அது மூடிடும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். யூஸ் பண்ணும்போது தான் பார்க்குறேன் ஃப்ரிட்ஜில் அது மட்டும் திறந்துருக்குது, மற்ற மூடிலாம் நல்லா மூடி இருக்குது, இது மட்டும் ஓப்பனாகவே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து 2 ஸ்டார் தான் கொடுக்க முடியும். ரேட் கம்மியாக இருக்கேன்னு நினச்சி வாங்கினேன், அது இப்படி ஆயிடுச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒத்தடம்லாம் கொடுப்பாங்கள்ல, அம்மாக்காக வாங்கியிருந்தேன். கால் கையெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உப்பு தண்ணி சூடு பண்ணி ஊற வச்சு சூடு பண்ணி அதை வந்து ஒத்தடம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு இதில் ஊற்றி அப்படியே ஒத்தடம் கொடுத்தா கொஞ்சம் நேரம் ஆகுமே, பெரியவங்களுக்காக வாங்கினது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நைலான் ரோப் ஒன்று வாங்கியிருந்தேன். அது எதுக்குன்னா துணி காய போடுறதுக்கு தாங்க. கொடி வந்து அந்து போய் கிடக்குது. சரி ஓகே இது ஒன்று வாங்கிக்கலான்னு வாங்கினேன். அது ரேட்டு மறந்து போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஹூக்கு வந்து ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சேங்க. ரொம்ப ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இதில் வாங்கின. அஃபோர்டபுள் ப்ரைஸு, நல்லா இருக்குங்க, ஸ்டீல் குவாலிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்ததும் டியோடாப்பில் இது தான். இந்த ஜல்லடையை நான் பார்க்கும்போது ஃபோட்டோவில் சின்னதாக தான் இருந்துச்சு. சரி பால் ஜலிக்கிறதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொன்னால பெருசாகவே வந்திருக்குங்க. எதிர்பார்த்ததோட இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வராது. நல்ல ஒரு இது, மாவே நம்ம ஜெலிக்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு இதில் புசுவானமானாலும் இன்னொரு இதில் நமக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் கிடச்சிச்சின்னு ஒரு சந்தோஷம். குவாலிட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சூப்பராக தான் இருந்தது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி மட்டம்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது தாங்க. இது வந்து ஏண்டி வாங்கினா தேவையில்லாமன்னு திட்டினாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் இது எதுக்காக வாங்கினேன்னா, கொஞ்சம் வந்து நம்ம கார்டனிங்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் இப்போ. அதுக்காக தெரியும் இதெல்லாம் தேவைப்படுமே தோன்றதுக்கு, ஃபர்டிலைசர்லாம் போடுறதுக்கு, அதை சுரண்டி போடலாமேன்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் செம்ம திட்டு வந்துச்சு. இதை நீ வந்து வேறு ஏதாவது ஒரு இதை வச்சு கூட பண்ணியிருக்கான், இது வாங்கணும்னு அவசியமானாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க இது 3மே சேர்ந்து 72 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னனால சரி பொழைச்சி போ அப்படின்னாங்க. இதை வச்சு நான் தட்டிட்டு கிடந்தேன். இந்த மாதிரி தான் நல்லா தான் இருக்குது குவாலிட்டி.
அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட்டு இது தாங்க, இந்த ஃபேனு. எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரெயினில் போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில். எஸ்பெஷலி அப்பா அந்த ட்ரெயின் எப்படா ஸ்டார்ட் ஆகும், எங்கேயாவது ஸ்டாப்பில் நின்னாலும் அப்படி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நினச்சேன், ஐயோ இது வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் பார்த்தேங்க, ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு போட்டிருந்தாங்க, 200 300. இது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது, 100க்குள்ளே தான் இருந்தது. நல்லா காற்று வருதுங்க. அதில் 1 2 3ன்னு 3 இதில் வந்து நமக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இதில் வந்து நமக்கு காற்றுலலாம் வருது. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கேபிளும் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எங்கே இருக்குதுன்னு இப்போ பிடுங்க முடியல. அப்புறமா நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட்டு. காற்று நல்லா தான் வந்தது. சரி, இனிமேல் நமக்கு வெயில் காலத்துக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ராவல் டைமில் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியான ஒரு ஐட்டம். இது வந்து 6 rupees தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டில் இதே மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த எல்இடி லைட் மாதிரி இருக்கே, அது ஒன்று நம்மளும் ஒன்று வாங்கலாமே நினச்சி வாங்கினேன். ஆனால் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு, ஆனால் வந்தது வந்து ரொம்ப குட்டி தான். சரி, அதையும் வந்து எடுத்து போட்டு பார்ப்போம், ஏதாவது ஒலி வருதான்னு பார்த்தா வந்துருச்சுங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா நல்லா தான் வெளிச்சமாக இருக்குது. சிஸ்டமில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது, பெரிய லைட் போடாமல் சின்ன லைட் அதையே போட்டுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இந்த டேப் ஃபாசெட்டு இது வந்து நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம், ஃபிட் பண்ணலான்னு நினச்சேங்க. ஆனால் வந்து இதை ஃபிட்டே பண்ண முடியல, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது பிளாஸ்டிக் டேப்பு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது பார்த்திங்களா, அந்த டேப்புக்கு வந்து இது செட் ஆகும் போல் இருக்குது. ஸோ அதனால் டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன், வேறு இப்போவாது யூஸ் ஆகும்னு. அடுத்து வந்து இந்த கார்பேஜ் கவர் ஒன்று வாங்கியிருந்தேன். குப்பாடுறதுக்கு எது கவர் வேஸ்ட்டாக அப்படின்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருந்துச்சு, அதை வாங்கி வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேஷர். இது வந்து கண்டிப்பாக நான் இவ்வளோ நல்ல குவாலிட்டியாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளாக வந்து இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் மசி வைக்கிறதுக்கு ஈஸியாக, பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. எப்போவுமே எல்லோரும் வாங்குறாங்களே, நம்ம ஒன்று வாங்கிக்கலாமேன்னு, அதனால் வாங்கினது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்டாண்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வந்து ஆஸ் யூஷுவல் சூப்பராக வந்துச்சு. ஆனால் ரேட் வந்து நல்லா கம்மி ரேட்டு. இதே நான் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன், 50 அரௌண்டு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது இதில் பார்த்தா இருந்துச்சு, சரி வாங்கிட்டேன். நல்லா இருந்தது குவாலிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர் தாங்க. இது ரொம்ப நல்லா வாங்கணும் எல்லோரும் போட்டிருக்காங்களே, சரி நம்ம வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எப்படி அது மட்டமான பிளாஸ்டிக் தான் வரும் இவ்வளோ ரேட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா செம்ம குவாலிட்டியான பிளாஸ்டிக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, அந்த ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் அந்த இரும்பு நாரில் நல்லா வந்து அழுக்கு போகுது. பட் இந்த ஸ்க்ரப்பரில் வந்து அந்தளவுக்கு நல்லா சோப்பு நாரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு அழுக்கு போக மாட்டேங்குது. ஸோ இது வேணால் பீங்கான் ஸ்ப்ளேட்டு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருந்துச்சு. என்னென்னா ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் இந்த ஸ்ப்ரே ஆயில் டிஸ்பென்சர் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட இது வந்து பிளாஸ்டிக் தாங்க வரும்னு நினச்சேன். அப்போ தான் கண்ணாடி செம்ம சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை நான் இந்த மாதிரி வரும் இந்த ரேட்டுக்கு அப்படின்ட்டு. மற்ற இடத்துலலாம் பார்த்து இந்த வெப்சைட்டில் 150 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, 100 above தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இது வச்சு தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தோசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் சும்மா வாங்கினேங்க. சும்மா இந்த ஆயிலெலாம் உறிஞ்சோம், நம்ம ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், அஃபோர்டபுளாக இருந்தனால வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற ஒரு பாக்ஸு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பாக்ஸ் தாங்க இது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இது வந்து 100 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வந்து 200
230 250ன்னு ரேட்டுக்கு போயிடுச்சு. சரி அப்போவே வாங்கியிருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து அதே ரேட்டுக்கு எனக்கு பழைய ரேட்டில் கிடச்சதுனால சரின்னு வாங்கினேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கலை. என்னோடய இயரிங்ஸு மற்ற பொருள்லாம் அங்கங்கே இருக்கிறதோட இதில் வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும் சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, க்ளோஸ் ஆகும்போது ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் அப்படியே வாயை பொழந்த மாதிரி இருக்குது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அதாவது குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு, பட் இந்த இது வந்து ஃபுல்லாக அடப்படலை, ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை. பார்த்திங்கன்னா தெரியும், ஹோல்ஸ் தெரியுது. அது கொஞ்சம் சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம இயரிங்ஸ் தானே வைக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷு தான் போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுற பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு. கடைசியில் வந்தது பார்த்தா இவ்வளோ பெருசு வந்துருச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம வந்து ஏசியில் மற்ற இடத்துலலாம் வந்து அந்த அழுக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. அதனால் அது ஹெல்ப்ஃபுல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் வாங்கியிருந்தேன். இதுவும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸு. எப்படி இருக்குமோ நினச்சேன், ஆனால் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஜன்னல் அந்த மாதிரி கம்பிகளுக்கெல்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்தது இந்த டப்பாவில் என்ன வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தேன், அட கடவுளே, நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க ஒரே ஒரு ஹோம் டெக்கார் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரொம்ப சப்பி சடைஞ்சி வந்திருந்தது. பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் நினச்சேன், இதில் ஆர்டர் போடக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். சும்மா தான் காட்டில் வச்சுருந்தேன். ஆனால் எப்படி போட்டேன் போல இருக்கு எனக்கே தெரியாமல். இதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட், இதை எதுக்கடி வாங்கினேன் தண்டமா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. இதை நம்மளே வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு தேங்காய் நாரெலாம் வச்சுருந்தாங்க, இதை நம்மளே வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி இது நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு, குருவி கூடு மாதிரி இருந்துச்சு, சரி இதை போடலாம். இதெல்லாம் பிளாஸ்டிக் தாங்க, இங்கே கொடுத்துரு சப்பி போய் வந்துருந்தது. இது எல்லாத்தையும் காற்று ஊற்றி நிரப்பி விடணும். தாங்க நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ் டியோடாப்பில். இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி டியோடாப்பில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டாடா.